சரி போகட்டும் போகட்டும். ஏனென்றால் என்னுடைய தாயாரிடத்தில் நம்ம பேசினார். அவர் அழுது கொண்டிருக்க, ஆமா நம்மளும் அவருடைய அழுது கொண்டிருக்க, அவருடைய மனதை இன்னும் புண்ணாகி கொண்டே. ஆமா ஆமா உண்மை உண்மை. அவருடைய மனதை இன்னும் அதிகமாக புண்ணாகிவிடும். ஆமா அதை சமாதானப்படுத்த முடியாது. இங்கு பேசுவதை விட என்னுடைய தந்தையார் அப்பா கிட்ட சொன்னோம்னா தந்தையார் இடத்தில் எடுத்து சொன்னா இந்த நாட்டுக்கு அவர் தீர்ப்பு சொல்லக்கூடியவர் இந்த நாட்டுக்கு பேரரசர் அப்பேற்கல்ல நாட்டுக்கெல்லாம் நல்லது சொல்லக்கூடியவர் என்னுடைய தந்தையார். நம்மள சின்ன பிள்ளை யார் சொன்னா கண்டிப்பா. ஏன்னா தூரம் முக்கி நியாயம் பேசுறேன். நான் சத்தன்னா மாலை போடுறது என்னால் பார்க்க முடியுமா? முடியாது தானே. நானே போட்டுக்கிறேன். எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம நினைக்க வேண்டும் இன்னும் நான் வாழ வேண்டும் இந்த நாட்டிலே. இன்னும் நண்பர்களை சொந்த பந்தங்களை இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க வேண்டும். சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டுமா? அதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறோம். இப்படி பாதியிலே போனோம்னு நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். முடியாத வரைக்கும் அது விதியின் கோலம். விதியின் விளையாட்டு. வேந்தரால மாற்ற முடியாது. விதியையும் மதியால் வெல்லலாம். ஒரு சில இந்த வழியில் போனால் கல் இருக்குது முள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம் கண்ணிற்கு தெரிகிறது. ஆனால் தெரிந்தும் அந்த வழியில் போனால் கல்லும் தடுக்கும் முள்ளும் காலில் குத்தும். இருந்தால் அந்த விதியை மதியால் வெல்லலாம். இருந்தாலும் என்னுடைய தந்தையார் வருகிறாரா என்னவென்று வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஓகே கொடுத்தாச்சு. அப்பயே கொடுத்து 1/2 மணி நேரம். உன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தாயை சிறந்தவர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை. 1000 உறவுகள் இருந்தாலும் அன்னை தந்தையே ஒரு தெய்வங்கள் அன்பின் எல்லை. இந்த உலகத்திலே முதல் வழிகாட்டக்கூடிய தெய்வம் மாதா என்னுடைய தாயார். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருவாத்தியத்துக்கு அந்த தெய்வத்திற்கு மற்றொரு ஆலயத்துக்கு போனாலும் எந்த அலங்காரம் கிடையாது, எந்த பயன்களும் கிடையாது. என்னுடைய தாயார்
முதன்மையாக 2 மாதமாக இருட்டறையில் வளர்த்து என்னை தொந்திய வயிற்சுரி என்று தோகரை என்று எடுத்து கொடுத்தாலும் இதுதான் நாடு, இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்மளுடைய மக்கள், இவர்தான் நம்ம சொந்தம், இவர்தான் நம்மளுடைய அண்ணா, உன்னுடைய தம்பி, உன்னுடைய அக்கா, உன்னுடைய சித்தப்பா, சித்தி, இதுதான் உன்னுடைய தந்தையார் என்று சொல்லி வழிகாட்டக்கூடிய தெய்வம் மாதாபிதா என்னுடைய தாயார். அதன் பிறகு என்னுடைய தாயாரே உன்னை காண்பித்தால் தான் என் தந்தையார் என்று சொல்லி என் பாதத்தை பணிந்து விட்டார். அதனால் என்னுடைய தந்தையார் என்று சொல்லிய வண்ணமாகவே சிறந்தாழ்த்தி கரங்கோப்பி தந்தையாருடைய பாதத்தை தேடிய மகனே, அப்பா மகனே, என் செல்வமே, உனக்கு என்னுடைய பாதத்தை பணிந்தார். ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முறை உனக்கு ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கிறது இதை நெஞ்சில் நனப்பாக நினைத்து விடு. அப்படியா? வேத மந்திரங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்த்துவதற்கு இன்று முறை உனக்கும் எனக்கும் என் கருவில் உருவாகி பிறந்த மகன் இன்னைக்கு உனக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு ஏனோ வார்த்தைகள் பிழையாக போகிறது. பையன் வந்து அப்ப பார்த்து பணிஞ்சா நல்லா இருந்தா மகனேன்னு வாழ்த்து வேண்டித்தானே அறிவு கேட்ட சோம்பேறி. என்னதான் பாக்குறேன், அங்க பாக்கலையா? அப்போதே எனக்கு வாழ்த்து கொடுப்பீர்கள், வாழ்ந்திருக்க வேண்டும் கண்ணே. ஆமா, யாதொன்று குறை இல்லாமல் நாட்டிலே அப்படி யாதொன்று குறை இல்லாமல் வாழ வேண்டும். இதற்கு நீ எனக்கு பிறகு இந்த நாட்டை நான் எப்படி ஆள்கிறேனோ அதை போல ஆள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து கொடுப்பீர்கள். இந்த விதத்தில் அழைத்து விட்டு என் பாதத்தை பணிந்த உடனடியாக வாழ்த்து கொடுப்பீர்கள். இப்போது வாழ்த்து கொடுக்காமல் தாமதம் ஏன் முகத்திலே மகனே புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய முகம் இன்று ஏன ஒரு வித்தியாசமாகவே இந்த முகம் சோர்ந்திருப்பதை போல் இல்ல சொல்லலாம் என்று ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல துணிவுண்டு வருகிறீர்கள். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று விடுகிறீர்கள். இதுல என்ன காரணம்? இப்போ உனக்கு ஏன் ஆசீர்வாதம் கொடுக்கல, உனக்கு ஏன் மதனம் கொடுக்கல? ஏன் மகனே, ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யணும்?
உதவிகள் செய்யணும். ஓ, அப்பாவிற்கு ஏதாவது ஆசையா அவர் பொருள் கேட்டா நம்மளால் முடிந்தால் வாங்கி கொடுக்கலாம். இல்ல முடியவில்லையானா என்னுடைய அப்பா என்னால் முடியாதப்பா, நான் சிறிய குழந்தை, அதை செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய வேலையா இருந்தா கண்டிப்பா அதை செய்து முடிப்பீரப்பா. என்னுடைய இன்பத்தில் பிறந்தவன். ஆமா, என்னுடைய மகன். ஆமா, நீ பிறந்துட்டல்ல கண்ணே, நீ எப்பேற்பட்ட பிள்ளை, எப்படி பிறந்தாய் என்பதை நான் விளக்கமாக சொல்றேங்கள். ஆறு மணி ஆயிருமா? 8 மணி ஆயிருமா? 8 மணி ஆயிருமா? 8 மணி ஆயிருமா? கிடையாது. தாய தகவல் இருக்கும் போது இந்த பிறவியில் எந்த ஆலயத்துக்கு போய் கும்பிட்டாலும் அது பன்முறையே கிடையாது. சரி, அப்பா அம்மாவு தான் தெய்வம். அப்ப நான் தெய்வம் தானே. எனக்கு ஒரு சஞ்சலம். இந்த சஞ்சலத்தை நீ தீர்க்கணும். அப்படியா அப்பா? என்னால் என் உயிரே போகும்போது முறை இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு பேரே